ஏய் பாய், என்ன சும்மா மெசேஜும் போனும் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் உனக்கு? ஓ, இப்ப நான் உங்களுக்கு டார்ச்சர் ஆயிட்டேன். நான் ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு டார்ச்சர். ஒரு 10-15 நாள் உங்க கூட இல்லைன்னா அவ்வளவுதானா நானு? ஒரு மாசம் வரலைன்னா என்ன மறந்துடுவீங்க, அப்படிதானே? இல்ல பாய், நீயே ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறியே, அப்படி இப்படின்னு ஏதாவது. கொன்றுவேன். இப்பதான் அவகிட்ட சொன்னேன், அவ உனக்கு விளக்கி சொல்லுவா. இந்த போன் ஸ்பீக்கர்ல இருக்கு, டீசெண்டா பேசு, புரிஞ்சுதா? பிச்சிடுவேன். ஆல்ரெடி காண்டா இருக்க, நீ வேற ஏதாவது இன்னும் வில்லங்கமா பேசிடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னதான் பாய் பிரச்சனை? இப்ப யாரு என்ன டார்ச்சர் பண்ணாங்க? ஏன் திருப்பி ரகு சார் கால் பண்ணி ஏதாவது பேசினாரா என்ன? சி, ரகு சார்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இன்னைக்குன்னா ஒரு டார்ச்சர் சொல்லியிருக்கேனாடி. அது பாவாண்டி அப்பாவி குழந்தை, அதை ஏன்டி டிஸ்டர்ப் பண்ற? அதெல்லாம் எனக்கு டார்ச்சரே இல்லடி. அவர்லாம் என் லைஃபுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, பிரச்சனையா இருப்பாருன்னா நான் யோசிச்சதே இல்லடி. அவர் மேல ஒரு சின்ன சின்ன வருத்தம் தான். மத்தபடி எனக்கு அவர் மேல வெறுக்கிற அளவுக்கோ இல்ல இரிட்டேட் ஆகுற அளவுக்கோ கோபம் எல்லாம் இல்லடி. இது வேற பிரச்சனை. ஏய், ஒரு விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் ஆகுதுடி. எனக்கு அவன் பேர் தெரியலடி. அந்த பொறுக்கிடி, உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஒரு பொறுக்கி, அந்த அரசியல்வாதியோட பையன். அந்த டார்ச்சர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே, அவன் இங்க செமினாருக்கு வந்திருக்காண்டி. கால் பண்றான்டி என் நம்பருக்கு. ஏய் யாரு? ஆகாஷா சொல்ற? ஆகாஷா வந்திருக்கான்? ஆமாண்டி, அவன் பேர் ஆகாஷ்ல. ஆமாண்டி, அந்த லூசு தான். அந்த லூசு இந்த செமினாருக்கு வந்திருக்காண்டி. அவன் எப்படி இங்க வந்தான்னு எனக்கு புரியலடி. நிஜமாவே குழப்பமா இருக்குடி, எனக்கு புரியல. அவன் எங்களை மாதிரி கேக்குற இடத்துக்கு வரல, அங்க நின்னு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கான். எப்படி அவன் ஸ்பீச் கொடுக்க வந்தான் எனக்கு அது புரியவே இல்லை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துட்டாங்க, இங்க இருக்க எல்லா செமினாருக்கும் என்ன நடக்கும்னுட்டு. அதுல நிஜமா அப்படி ஒரு பேரோ இந்தியால இருந்து ஒரு ஸ்பீக்கரோ அது மாதிரி எதுவுமே இல்லடி. வேற வேற நாட்டுல இருந்துலாம் தான் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்காகவே ஒரு டைமிங் ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படி அவனால பண்ண முடியும், எனக்கு புரியல. இவ்வளோ கம்மியான டைமிங்ல அவனுக்கு ஒரு ஸ்லாட் ஒதுக்கி அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு எப்படி அவன், எனக்கு புரியல. எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன டாபிக் எடுத்தான்? நல்லா எடுத்தானா? அவன் தான் சூப்பர் எடுப்பானே. என்ன டாபிக் எடுத்தான்? சொல்லு. கொன்றுவேன். அவனை பார்த்த உடனே அங்கிருந்து பிச்சின்னு ஓடி வந்திருக்கேன். இதெல்லாம் அவன் என்ன பேசுறன்னு வரை கேட்டுட்டு நிப்பனா? கொன்றுவேன். என்ன வெறும் பேத்தாது நீ வேற. அதை பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை பார்த்த உடனே ஒதுருச்சு. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுதான். திருச்சிக்கோ. ஏய் பாய், பாவம் பைப்புல அவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கு, பேசிட்டு வராம அப்படியே பாதியில கைட்டு விட்டு வந்தன்ற. ஏய், நீ என் ஃப்ரெண்டா இல்ல வில்லியாடி? ஏன்டி இப்படி பண்ற? அவனை பார்த்த இதுல நான் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்க. பேசிட்டு வர வேண்டியதானே கேக்குற? என்ன வெறுப்பேத்தாத. எனக்கு அவன் ஏன் வந்தான், எப்படி வந்தான் தெரிஞ்சே அவனு எனக்கு தெரியாது. எனக்கு அதை விசாரிச்சு நீ சொல்லியே ஆகுற. நீ எனக்கு நாளைக்கு காலைக்குள்ள அதை சொன்னாதான் நான் செமினார் போவேன். இல்ல நான் செமினாருக்கு இதோட போவே மாட்டேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஆனா அவன் இருக்க இடத்துக்கு நான் போக மாட்டேன். புரிஞ்சுதா? எனக்கு ஒழுங்கா விசாரிச்சு சொல்லிடு. ஏய், சீனியர் கூட தானே நீ திட்டுற. அவரை கூட தான் நீ இப்படி இரிட்டேட் பண்ண. அவர் இத்தனைக்கும் நீ டைரக்டாவே திட்டுற. ஆனா அவர்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் போய் நிக்கிற, இல்ல அவருக்கு அசிஸ்டண்டா போனாலும் போற, இல்ல அவர் கூட ஏதாவது கேம்புக்கு போனாலும் போற. அதே மாதிரி நினைச்சு கூட வந்தானே என்ன வந்து உட்காந்து நான் பேசிட்டு போறேன், நீ கேட்டு வந்துட்டே இரு. இதையே நீ அப்படி யோசிக்க மாட்டேன். லூசாடி நீ. எனக்கு புரியல உங்க லட்சணம். பக்கி, உனக்கு தான் புரியல பக்கி. சீனியர் எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு அவர்கிட்ட இருக்க பிரச்சனை நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியும் அவர் என்ன இது பண்றாருன்னு தான். உண்மையிலேயே அவர் தப்பா பார்க்க மாட்டார், உனக்கு தெரியும்ல. அவர் நம்மள எப்படி பாப்பாருன்னு தெரியல. நிஜமா சொல்லு, அவர் பக்கத்துல இருக்கும்போது நீ சேஃபா இருக்கியா அன்சேஃபா இருக்கியா? அவர் நம்ம கண்ணை தாண்டி எங்கன்னா பார்த்து பேசியிருக்காரு சொல்லு. உனக்கு அவர் பக்கத்துல நிக்கும் போது எனக்கு சேஃபா இருக்க மாதிரிதான் இருக்கும். அவர் என்ன தப்பா பாப்பாரோ இல்ல தப்பா எடை போடுவாரோன்ற தாட் எனக்கு கிடையாதுடி. அதனால அவர் பக்கம் நான் தைரியமா நிப்பேன், பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா இவன் அப்படி இல்ல, உனக்கு புரியும்ல. இவன் எப்படி பாப்பான்னு உனக்கு தெரியும். அவன் என்னை எப்படி பார்த்திருக்கான், எப்படி பார்த்துட்டு இருப்பான்னு உனக்கு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா அவன் கண்ணுலயே, அதுக்கு மேல எனக்கு அதை ஃபில் பண்ண கூட விருப்பம் இல்லை. அப்படிப்பட்டவனை எப்படி நான் பார்ப்பேன்? எனக்கு அருவருப்பா இருக்குடி. அவனை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி அருவருக்கிற ஃபீலா இருக்குடி. சரி மை பாய், டென்ஷனா கதறிச்சாலா குட்டி? அவன் கசின் தான் இங்க இருக்கால, அவனை வச்சு எப்படி வந்தா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அவன் கசன் யாரடி நம்ம காலேஜ்ல இருக்குது? ஏய், நீ பேசுற ஒரு ஜூனியர் பையன் தம்பின்னு,
அவன் கசின் தானே, என்ன புதுசா கேக்குற? ஏய் பிராணேஷ் சொல்ற, பிராணேஷ் அவன் தம்பியா? ஆமாண்டி, அவன் 2 பேர் சொந்தக்கார். உனக்கு தெரியாதா? நீ தெரிஞ்சுதான் பழகுறேன்னு நினைச்சேன்டி நானு. சரி நிஜமா எனக்கு அவன் தெரியாது. எப்படி அவன் கசின் எனக்கு தெரியாம போச்சு? எனக்கு புரியலையே. கேர்ளி, அவன் கூட நீ பழகியே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால மேபி நீ பெருசா விசாரிச்சிருக்க மாட்ட. தம்பி பழகிட்டு இருப்ப. அவன் அக்கான்னு கூப்பிட்டதுனால அப்படியே பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிட்ட. பத்தாததுக்கு அந்த உடனே அந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு. அதனால பிரச்சனைகள் நிறைய வரவே நீ அவன் யாரு என்னன்றத அலசி ஆராயாம உன் பிரச்சனை பக்கம் திரும்பிட்டு இருப்ப. அதனால மேபி நீ தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க உனக்கு தெரிஞ்சுதான் நீ பேசுறேன்னு நினைச்சிட்டோண்டி. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட இதை பத்தி சொல்லல. என்ன ஓட்டுன வரைக்கும் போதும், நிறுத்துங்க. நாங்க எங்க ஓட்டுறோம்? உண்மைதானே சொல்றோம். 2 மாசம் நீ எப்படி இருந்தான்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால நாங்க அப்படி நினைச்சோம். உனக்கு தெரிஞ்சுதான் நீ பேசுற போலன்ட்டு நாங்க ஓட்டுறோன்ற. தயவு செஞ்சு இந்த 2 மாசத்தை விடுறீங்களா? மாசம் சொல்லும் போது இரிட்டேட் ஆகுது. இந்த 2 மாசத்தை ரப்பர் வச்சு அழிச்சிருங்க லைஃப்ல, ஓகேவா? சரி வீரா என்ன பண்றான்? சாப்பிட்டானா? என்ன பண்றான்? இல்லடா பாய், அவன் தூங்குறான். மாத்திரையும் போடல, அவன் பசிக்கலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காண்டி. ரொம்ப தூக்கம் வருது. ஏய் அவன் பொய் சொல்வாண்டி மாத்திரை போடுறதுக்கு. அவன் அப்படிலாம் விட்டுறாதீங்க, பரவாயில்ல. சாப்பிட்டு மாத்திரை போட்டு எவ்வளவு நேரம் வேணா தூங்குன்னு சொல்லுங்கடி. தயவு செஞ்சு அவனுக்கு மாத்திரையை கரெக்டா கொடுத்துருங்கடி, புரிஞ்சுதா? அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? நாளைக்கு வராங்கடா. ஏய் கேர்ளி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னடா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு சந்தேகம். நீ வீரான்ற பேர் வச்சதுனால தானே உனக்கு கொஞ்சனேன். அதுக்கப்புறம் நீ உங்க வீராவை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அவன் சாப்பிட்டானா, அவன் மாத்திரை போட்டானா, அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு புரியல. உங்க வீராவை பார்த்தவனே அவனை கைட்டி விட்டுருவேன் நினைச்சேனேடி. எப்படி இன்னும் கைட்டி விடாம இருக்க? அடியே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அவனை எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் அந்த பேர் மட்டும் தான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவன் அஃப்கோர்ஸ் உன்கிட்டதான் வந்தான். அந்த பேர் கேட்டோடனே நானே பாத்துக்கிறேன்னு தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் என்னவோ எனக்கு அந்த குழந்தைய புடிச்சிடுச்சுடி. உண்மையிலே நான் இந்த 2 மாசம் நான் எல்லாத்தையும் மறந்து நானா இருந்தேன்னா அதுக்கு அவன் தானே காரணம். இல்ல சொல்வீங்களா? என்னை அந்த அளவுக்கு சிரிக்க வச்சது அவன் மட்டும் தானே. அதே மாதிரி என்ன சொல்றது, நான் எப்படி அவள் கூட கையை பிடிச்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேனோ அது மாதிரி அவன் என் கையை பிடிச்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தான். அந்த விஷயம்லாம் எனக்கு என்னோட பழைய ஞாபகங்களை, சந்தோஷமான ஞாபகங்களை நினைவூட்டிட்டே இருந்ததுனால என்னோட சோகம் எல்லாம் மறைஞ்சது. அதனால நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இவர் வந்தோடனே அவனை கைட்டு விடுவேன்னு நினைச்சியே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? துரோகி. பேசிடாத துரோகி, பேசிடாத. சீ, என்ன போய் இவ்வளவு சீப்பா நினைச்சிட்ட? என்னடி உங்க ஃப்ரெண்ட போய் இவ்வளவு சீப்பா நினைக்கிறீங்க? ஏன்டி இப்படி மாறிட்டீங்க? நான் கொஞ்ச நாள் தான் நீங்க வந்தேன். இல்லடா அலு, சும்மா சொன்னேன்டி. சாரிடி, மன்னிச்சிடுடி. ஒன்றுவன் ஓடிடுங்க, 2 பேரும் ஓடிடுங்க. அதுக்கப்புறம் உங்க கூட பேசவே தயாரா இல்ல. மச்சான் வாடா உள்ள போலாம். இப்ப கேட்க போறியா நீ? இல்லடா மச்சான், நான் கேட்க போறது இல்ல. அவகிட்ட எதுவுமே நிஜமா நான் கேட்க தயாரா இல்லை. அவளா சொன்னா சொல்லட்டும், இல்லைன்னா அவ சொல்லலைன்னா கூட நான் அது என்ன ரீசன் நான் புரிஞ்சுக்கிறேன்டா. ஆனா அவ சொன்னானா அதுக்கு என்ன தீர்வோ அதை நான் சொல்றேன். அவ சொல்லலைன்னா நிஜமா அதை கேட்டோ டார்ச்சர் பண்ணி அவளை ஞாபகப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. நம்மளால அவ எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிட்டா. அதனால இதுக்கும் மேல நான் அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அவ பாவம்டா, விட்டுருக்கலாம். அதனால இது கேட்க போறது இல்லை. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருந்தா நம்மகிட்ட தானே வரப்போறா, நம்ம தானே சால்வ் பண்ண போறோம். அதனால இப்ப அதை பத்தி கேட்கவும் வேண்டாம், எதுவும் நம்ம சொல்லவும் வேண்டாம், ஓகேவா? ஏய் மாப்பிள்ள, நீயாடா பேசுற? நிஜமா சொல்லிது நீயா? நீ இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா மாறி பேசுறியாடா இவ்வளவு விஷயத்துல? நிஜமா என்ன நம்ப முடியலடா, நம்பவே முடியல. ஏய், உனக்கு தெரியும்ல, நிஜமா அவ என்னை எப்படி பாத்துக்கிட்டா தெரியும்ல. அவ என்ன அப்படி பாத்துக்கிட்டாடா. என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சா. எனக்கு என்ன பிடிக்குமோ என்ன என்ன எனக்காகவே யோசிச்சவளுக்காக நான் யோசிக்க மாட்டேனாடா. என்னடா, இந்த ட்ரெஸ் கூட அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் போடவான்னு கூட கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த செஞ்சால. அதனால அவ சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்க போறது இல்லடா. அதனால நான் அவளை எந்த விதத்தையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் தான் என் தாட்டு. என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. இந்த 2 மாசம் அனுபவிச்சேன்னா அது நம்மளால மட்டும் தானே. அதனால என் பொண்டாட்டி நான் எந்த வகையிலும் காயப்படுத்த மாட்டேன். மாப்பிள்ள நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நீ இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. கேர்ளி, சாரிடி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடி. செல்லால புஜ்ஜிட மன்னிச்சிருடி. எதுவும் பேச தயாரா இல்ல, வச்சுட்டு கிளம்புங்க. சரி, டாடா, bye. ஆமா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அங்க என்ன பண்ண போறோம்? நீங்க என்ன சைலண்டா வந்து நிக்கிறீங்க? ஏன்? நாங்க நார்மலா தான் வந்தோம். இது என்ன சைலண்டா இருக்கு? கேஷ்ல உள்ள வரும். அண்ணி, எப்ப அண்ணி வந்திருப்பாங்க இவங்க? எனக்கு புரியலையே, பயமா இருக்கே. பயப்படாத. அவனுங்க மூஞ்சி நார்மலா இருக்கு, தெரியல. அதனால இப்பதான் வந்திருப்பாங்க. நீ பதட்டப்பட்டு நீயே காட்டி கொடுத்துறாரு, சரியா? சரிங்க அண்ணி. சரி வாங்க அத்தா, வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ரெண்டு பேரும் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நார்மலா தான் இருக்கோம், ஓகேவா? சரிடி, கொஞ்சம் தள்ளி வா. இதெல்லாம் நான் வரமாட்டேன். வேலையை பார். புடிச்சு இழுத்துருவேன், என்னை பத்தி தெரியும்ல. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, அதுக்கெல்லாம் நான் போய் விட மாட்டேன். என்ன வேணா பண்ணிக்கோ. சரிடி, ப்ளீஸ் டி, வாடி. அத்தா, ஏன் டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இங்க வா. பாருடா, கூப்பிட்டோடைய பொண்டாட்டி வந்துட்டத, என்ன அதிசயம்? இந்த Dress போட்டதுனால உங்க கோவம், வருத்தம் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்ல பொண்டாட்டி. சொல்லாதீங்க, நீங்க நார்மலா இல்ல. இது என் நார்மல் புருஷன் இல்லை. என் புருஷன் நார்மலா இருந்தா எப்படி இருப்பாரு? கோவமா இருந்தா எப்படி இருப்பாரு? வருத்தமா இருந்தா எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாதா? இப்ப நீங்க நார்மலா இல்ல, என்ன பிரச்சனை? இது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, நான் போய் மாத்திட்டு வரேன். இது ஒரு கம்ஃபர்ட்டா தானே இருக்கு, நீ போடு. எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போட போற, அவ்வளவுதான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் போடு. அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறி, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. நீ பகல் ஆஃபீஸர் கட்டுவல்ல, எனக்கு அது போதும், ஓகேவா? நைட்ல உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா போடு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதை பத்தி யோசிக்கல, புரியுதா? இது பிடிச்சிருக்குன்னு இல்லம்மா, கம்ஃபர்ட்டா இருக்கு அவ்வளவுதான். அதனாலதான் இதை போடுறேன். மத்தபடி பிடிச்சதுனாலன்னு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் மாத்திட்டு வரேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். தங்கமே, நான் உன்னால வருத்தமாவும் இல்ல, கோவமாவும் இல்ல, புரிஞ்சுதா? நீ தப்பே பண்ணாலுமே நான் கோவப்பட மாட்டேன், ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு உன் மேல கோவம் வருத்தம்லாம் இருக்க போகுது. நீ என்ன பண்ணாலும் உன் பக்கத்துல தான் இருப்பேன், புரிஞ்சுதா? இது எனக்கு ஒர்க் டென்ஷன்டா, வேற ஒன்னும் இல்லடி கொண்டாட்டி, புரிஞ்சுதா? 2 மினிட்ஸ் நானே காம் ஆயிடுவேன், ஓகேவா? அது அங்கிருந்து வந்ததுனால அந்த ப்ரெஷர் அப்படியே இருக்கு, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும், ஓகேவா? நீ என்ன நினைச்சு கவலைப்படாத, வருத்தப்படாத. நான் உன் ட்ரெஸ்ஸை பத்தி யோசிக்கவே இல்லை, போதுமா? வர்றா, கெஞ்சி கூப்பிட்ட கூட வராத பொண்டாட்டி இங்க தானா வரத. நாங்க அப்படிதான், எங்களுக்கு தோணும் போது நாங்களே வருவோம். அப்ப ஓகே ஓகே. நாம இன்னைக்கு நம்ம ரூம் போலாமா? நிஜமாவா சொல்ற? நீ அதை சொல்ற? ஆமா, நான் தான் சொல்றேன். எனக்கு நம்ம ரூம்ல இருக்கணும்னு தோணுது. நம்ம அங்கேயே தூங்கலாமா? அப்புறம் இருக்கு பொண்டாட்டி வெயிட்டிங், வா போலாம். ஆனா அவங்க ஏதாவது... அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உனக்கு நம்ம ரூம் தானே போனோம், வா நம்ம போலாம். நிஜமாவா? அடி வாடி போலாம், சொல்லிட்டு உசு பேத்திட்டு இருக்க. பொண்டாட்டி ஏன் கையெடுக்கிற? இரு இப்படியே. என்னடி நகர்ந்தும் போயிட்ட, வாடி பக்கத்துல. அப்பதானம்மா சொல்லிட்டு கிளம்ப முடியும். ஏன் சொல்லலாம்டி, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லவா, வாடி. போதும் போதும், மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேவா? ஏங்க, அவங்கள கொஞ்சம் பாருங்களேன். அங்க பாருங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன்னைதான் பார்ப்பேன். அட ப்ளீஸ் பட்டு, அங்க பாரு பட்டுன்றல. அப்புறம்டா மச்சான், என்ன நடக்குதாங்க? என்ன மக்கள் நடக்குது? ஒண்ணும் நடக்கல. நீங்க பேசிட்டு இருந்தீங்களேன்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அமைதியா உட்காந்துட்டு இருக்கோம், அதான். வேற என்ன? எங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அமைதியா இருந்தீங்க, அப்படிதானே மச்சான்? சரி மச்சான், ஓகே ஓகே. அப்புறம் கயல்? என்ன? ஒண்ணும் இல்லையே. இருக்காதுல்ல, தெரியும். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்னவோ பேசுறீங்க, ஆனா அது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன விஷயம் அது? அப்படி என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாண்டா மச்சான், ஆமா. இவங்க பேசுறாங்களே, இது ஒரு விதமான பேச்சா இருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள கோட் வேர்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. அது புரியவே மாட்டேங்குதுடா, எப்படி பார்த்தாலும் புரிய மாட்டேங்குதுடா. நாங்க அப்படி எதுவும் தப்பா பேசலையே, எங்களுக்கு எதுவும் அப்படி தப்பா தெரியலையே. தப்பான பசங்களுக்கு தான் எல்லாம் தப்பா தெரியும். நாங்க எதுவும் தப்பா பேசல. நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஓ அப்படி, சரிங்க மேடம், சரி சரி. அப்ப மேடம் ரூமுக்கு போக போறீங்க, அதானே? அதேதா. சரி, இப்ப அவ ரூமுக்கு தான் போக போறா, அதெல்லாம் சொல்ல வந்தா உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் நீங்க ரூமுக்கு போக போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நான் ஆமா நான் போறேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஏய், எனக்கு என்னவோ உங்க 2 பேரை பார்த்தா இது கூட்ட கலவாணிங்க மாதிரி தெரியுது. நீங்க ஏதோ பிளான் போட்டு பண்றீங்களா 2 பேரும்?
என்னை பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரி தெரியுதா? பொண்டாட்டி களவாணின்றது திருடுறது மட்டும் இல்ல, திருட்டுத்தனமா வேலை செய்யறதும் களவாணித்தனம் தான், புரிஞ்சுதா? சரி, அப்படி திருட்டுத்தனமா வேலை செஞ்சு நான் இங்க என்ன லாபம் கிடைக்க போகுது? இல்ல நான் என்ன அனுபவிக்க போறேன்? இங்க எனக்கு திருடுற அவசியமும் இல்ல, திருட்டுத்தனமா வேலை செய்யற அவசியமும் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன களவாணி சொல்றீங்க? மாட்டுங்க, அப்ப பாத்துக்கலாம், ஓகேவா? அப்ப இருக்கு உங்க 2 பேருக்கும், புரிஞ்சுதா? அதெல்லாம் மாட்டும் போது பாத்துக்கலாம். ஆ, அதானே. மாட்டினா என்ன தருவீங்களாக்கும்? சொல்லுங்க பாப்போம். சாம்பிள உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன், இல்ல செய்யற, அப்புறமா மத்தத பாத்துக்கலாம், ஓகேவா? எங்களுக்கு எந்த சாம்பிளும் வேண்டாம். எங்களுக்கு தந்த வரைக்கும் போதும். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அப்ப மேடம்க்கு புரிஞ்சிடுச்சு, அதானே? இவர் மட்டும் எங்களை மேடம் கூப்பிடலாம். அதே நாங்க சார் கூப்பிட்டா மட்டும் எங்களை அப்படி போட்டு நறுக்குவாரு. இல்ல கிரஷ் பண்ணுவாரு. எங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலப்பா. நீங்க தான் இப்ப சார் மேடம் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால நாங்களும் கூப்பிடுவோம். அதை நாங்க இப்ப தப்பா நினைக்கல, அதனால நீங்களும் கூப்பிடலாம். ஓ, ஓகே ஓகே. சரி, கயல் பாவம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்க தூங்கட்டும். வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். வாண்ணா போலாம். இந்த நேரத்துல கூட உங்க அண்ணனை வச்சு செய்வேன். எல்லா நேரத்துலயும் என் அண்ணனை நான் வச்சுதான் செய்வேன். அதனால உங்களுக்கு என்ன இப்போ? ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதை மட்டும் பேசிட்டு முடிச்சுட்டு வந்துடவா? அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். கிளம்புற தூக்கம் வருது. என்னையே வேணுமா வேணவா? என் புருஷன் இல்ல, பாவம், இருந்துட்டு போட்டோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால எனக்கு வேணும். ஓகே ஓகே. சரிங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. வாங்க நம்ம போலாம். நீயும் ப்ராஜெக்ட் விஷயத்த பேசிட்டு உனக்கு எப்ப வேலை முடியுதோ இஷ்டம் இருந்தா அங்க வந்து தூங்கு. இல்ல இங்க தூங்கு. இல்ல ஒரு ரூம்ல தூங்கு. எங்கன்னா தூங்கு. எனக்கு தூக்கம் வருது. நான் கிளம்புறேன். ஏய், எனக்கு இந்த ப்ராஜெக்டும் வேண்டாம், வா போலாம். நீ கோபப்படுறத கோச்சுக்காத, வாடி போலாம். ஏன் நீ கோச்சுக்கிற? சொல்லல நீ. அட லூசர்னா, நிஜமாவே நான் கோச்சிக்கல. சீரியஸாவே சொல்றேன். எனக்கு செமையா தூக்கம் வருது. நீ வேலையை பாரு. உன் வேலையை பார்த்துட்டு பொறுமையா தூங்கு. ஓகேவா? அதனால எனக்கு எந்த கவலையோ இல்ல, எந்த கோவமும் இல்ல. ஓகேவா? அதான் போலாமா? எனக்கு தூக்கம் வருது. அடி பொண்டாட்டி, நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க, வாடி போலாம். நீ தானே பேசிக்கிட்டே இருக்க, வா. சரி சரி. ஓகே ஓகே. காலையில மீட் பண்ணலாமா? 2 பேருக்கும் பாய். 2 பேருக்கும் குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். லவ் யூ போத். லவ் யூ டூடா செல்லக்குட்டி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட் ரா. குட் நைட். குட் நைட் வீரா. குட் நைட் மாப்ள. நைட் டைம், குட் நைட் மச்சான், காலையில பார்க்கலாம், பாய்.